ஏன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பார்த்தா பாஜகவும் சங்கி கூட்டமும் அஞ்சி நடுங்குது அப்படிங்கிறது தெரியணும்னா அவருடைய கடந்த கால பதிவுகளை கொஞ்சம் பின்னோக்கி மலரும் நினைவுகளா நாம பார்க்கணும். எப்பவுமே கொண்ட கொள்கையில எந்த அளவுக்கு உறுதியா இருந்திருக்கிறாரு, தன் கருத்துக்களை எந்த அளவுக்கு தைரியமா அவர் பதிவு செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தாலே இந்த சங்கி கூட்டம் ஏன் அவரை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறது நமக்கு புரியும். உண்மையிலேயே பெரியார் அம்பேத்கருடைய கொள்கை பேரனாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற விஷயங்களை என்னன்னைக்கு தூக்கி பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் கடந்து வந்த பாதையை பார்த்தா நமக்கு புரியும். ஒரு ஷார்ட் ரீகேப். இத பாத்தீங்கன்னா சங்கி கூட்டம் ஏன் நம்ம உலகநாயகனை பார்த்து பயப்படுது அப்படிங்கறத உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. That one line is enough, sir. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. அவர் பெயர் நாதுராம் கோட்சே. No Shah Sultan of Samran should renege on that ground. மகாபாரதத்தில் பொண்டாட்டியை வச்சு பணயம் வைத்து சூதாடியவர்களை பெரும் நாயகர்களாக கொண்டாடும் இந்த கலாச்சாரத்தில் வேற என்ன எதிர்பார்க்கிறது? பொண்டாட்டி கருத்து இருக்கா இல்லையான நெருப்பில் சுற்றி பார்க்கிறாரு, பார்வைக்கு பண்ணி பார்க்கிறாரு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பிரதமர் நரசிம்மராவை நேரடியாக போய் சந்தித்து கேள்வி கேட்டிருக்கீங்க. Anything. I was the first man to speak when Babri Masjid fell down. But I will. My 2.7 acres wants to shake 3.7 million acres of land. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான்.